அக்காவின் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நலம் விசாரிப்புகள் முடிந்தவுடன் அக்கா மாமாவை பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டார். இவர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் விலைக்கு வருது, வாங்கி போடுங்க அப்படின்னா மாட்டேங்கிறாரு. அக்கா என்னிடம் சொன்னதும் நான் அவளுக்கு ஆதரவாக பேசுவேன் என எதிர்பார்த்திருப்பாள் போலிருக்கிறது. ஆனால் நான் எதுவும் பேசாமல் அவள் வாயை பார்த்து கொண்டு இருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏண்டா ஏதாவது சொல்ல என்று கேட்பது போல இருந்தது அவள் கண்கள். நான் இதற்கு என்ன சொல்ல முடியும் என எதிர்பார்க்கிறான். உனக்குன்னு கொடுப்பனை இருந்தா கண்டிப்பாக அதை வாங்கிடுவக்கா. மேலோட்டமாக சொல்லி அவளை திருப்திப்படுத்த முயற்சித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாப்போ, கல்யாணமாகி 23 வருஷமாச்சு, இன்னும் சொந்த வீட்டுக்கு வழியை காணும். இன்னும் 5 வருஷம்தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு இடத்த வாங்கி உட்காரலாம்னா கேட்டா தானே. மாமாவுக்கு என்ன கஷ்டமோ மெல்ல சொல்லவும் என்ன கஷ்டம். குடும்பம்னு இருந்தால் எல்லாம் இருக்கும். இவர் ஆபீஸில் லோன் போட்டு ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணால் கூட போதும். அப்படி இப்படின்னு புரட்டி ஒரு 7-8 லட்சத்தை புரட்டிடலாம். சொன்னவளின் கண்களில் இப்பொழுதே இடம் வாங்கியதைப் போல கனவு. இந்த பேச்சிலிருந்து இப்பொழுது என்னால் விலக முடியாத சூழ்நிலையில் நானே சிக்கி கொண்டேன். மாமா என்ன சொல்றாரு என்று கேட்டேன். நீயே அவர்கிட்ட பேசி பாரு. பசங்க 2 பேர் இருக்கானுங்கன்னு தான் பேர். ஒருத்தனாவது அவங்க கிட்ட போய் சொல்லலாம்ல. அக்கா சொன்ன பசங்க பொறியியல் கல்லூரியில் இறுதியும் 3வது வருடமும் படித்து கொண்டிருக்கும் பட்டதாரி மாணவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் எப்படி சொல்லுவார்கள் மாமாவிடம்? எனக்கு புரியவில்லை. அக்காவிடம் சொல்லவும் பயம். சரி அக்கா, நான் வேணா மாமா கிட்ட பேசி பார்க்கிறேன், வரட்டா, விடை பெற்றேன் என்று தான் சொல்ல வேண்டும். எதோச்சியாக அன்று மாமாவை கடை வீதியில் பார்க்க நேர்ந்தது. கொஞ்சம் மெலிந்திருந்தார். கண்களில் வயதின் தளர்ச்சி தெரிந்தது. எனக்கு தெரிந்து சிறு வயதில் அக்கா கல்யாணத்தன்று மாமாவை பார்த்த பொழுது நல்ல வாட்டசாட்டமாய் எல்லோரிடமும் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்ததை பார்த்த ஞாபகம். இன்று அந்த உருவத்தையே காணவில்லை. மாமா சௌக்கியமா? டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. மனசு தாங்காமல் கேட்டுவிட்டேன். இருக்கேன், ஒற்றையாய் பதில் சொன்னவர். எனது அடுத்த கேள்விக்கு கொஞ்சம் யோசித்தவர். எப்படி சொல்ற டல்லா இருக்கேன்னு? என்னையே எதிர்வினை வினாவால் மடக்கினார். இல்லை, முகத்தில் களைச்சி போன மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். சமாளித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். சமாளித்து விட்டேன் என நினைக்கும் போது மாமா அந்த பேச்சை வளர்த்த அவர் கையாண்ட தந்திரம் என்பதை அடுத்து வார்த்தையில் புரிந்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். வா, காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம் என்று ஹோட்டலை நோக்கி போக ஆரம்பித்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு இந்த கடை வீதியில் என்ன வேலை என யோசித்து பார்த்து அவர் அரை மணி நேரம் மாமாவிடம் பேசுவதால் என் வேலைக்கு பாதிப்பு வராது என்று மனதுக்குள் முடிவு செய்து கொண்டு அவர் பின்னால் செல்ல ஆரம்பித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். சர்வரிடம் காஃபி சொன்னவர் சிறிது நேரம் என்னையே பார்த்து கொண்டிருந்து விட்டு, உங்கள் அக்கா சொல்லியிருப்பாளே என்று ஆரம்பித்தார். நான் எதுவும் புரியாதது போல என்ன சொன்னாங்க என்று கேட்டேன். அதுதான் அந்த ஃப்ளாட் விஷயம். உங்ககிட்ட பேசின என் தம்பி கூட அந்த சைட்டு ரொம்ப நல்ல சைட்டு, வாங்கி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னியா? அக்கா என்னை வைத்து இந்த விளையாட்டை விளையாட விரும்புகிறாள். புரிந்து கொண்டவன், மாமா நான் அப்படி சொல்லலை. நீங்கள் ரிட்டையர்டு ஆகிட்டா இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்று அக்காவையும் விட்டு கொடுக்காமல் அதே நேரத்தில் என்னை வைத்து இவள் காரியத்தை நகர்த்துவதை விரும்பாமல் வந்த கோபத்தையும் காட்ட முடியாமல் பதில் சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும். சர்வர் கொண்டு வந்த காஃபியை எடுத்தவர், நீயும் காஃபி எடுத்துக்க, ஆறிடும் என்று சொன்னவர் ஒரு பெருமூச்சு விட்டு, ராஜா உங்கள் அக்காவுக்கு சொன்னால் புரியாது. நான் வாங்குகிற சம்பளத்தில் பசங்க இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு ஆளுக்கு 3 லட்சத்துக்கு மேலே கடனை வாங்கி சேர்த்துருக்கேன். அதுக்கே மாதமானால் 15,000 கட்டிட்டு இருக்கேன். அப்போவே சொன்னேன்,
என்னால் 2 பேருக்கு இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடியாதுன்னு கேட்டாதானே கடன் வாங்கியாவது படிக்க வைக்கணும்னு என்னைய வற்புறுத்தனா. பசங்க கூட நீ எதில் வேணா சேர்த்து விடப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படி சொன்ன பசங்களை திட்டி, நீங்கள் எல்லாம் இன்ஜினியரிங் படித்தாதான் கௌரவம் அப்படின்னு சொல்லி அவனுங்க வாயை அடைச்சிட்டு நகையை வச்சும் வட்டிக்கு வாங்கியும் பணத்தை கட்டி சேர்த்துருக்குது. மாதமானால் இதை நினச்சி எனக்கு உயிர் போய் உயிர் வருது. இப்போ திடீர்னு ஃப்ளாட்டு விலைக்கு வருது வாங்கு அப்படின்னு சொல்கிறான். என்னமோ 5 லட்சம் லோன் வாங்கு, வெளியில் 5-6 லட்சம் புரட்டிக்கலாம்னு சர்வசாதாரணமாக சொல்கிறான். ஏற்கனவே பசங்க படிப்புக்காக எனக்கு 4 லட்சம் கடன் இருக்குது. மறுபடி கடன் வாங்கினா நான் எங்கே போவேன்? அதுவும் அந்த ஃப்ளாட் விலை 15 லட்சத்துக்கு மேலே இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு காஃபியை உறிஞ்சியவரின் முகத்தை பரிதாபமாக பார்த்து டவராவில் மிச்சமிருந்த காஃபியை உறிஞ்சினேன். ஆறிப்போய் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். மெல்ல கனைத்து, புரியுது மாமா, நான் அக்கா கிட்ட சொல்கிறேன். ஆனால் அக்கா நான் சொல்கிறத கேட்பாளா அப்படின்னு தெரியாது. அவளுக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசை. அதை நாம் குற்றம் சொல்ல முடியாது. நான் உங்கள் அக்காவை குற்றம் சொல்லலை. அந்த மாதிரி நினைப்பு இருக்கிறவ நம்முடைய குடும்பத்தில் நம்மால் செய்ய முடிகிற செலவுகளை மட்டும்தான் செலவு செய்யணும்னு இருந்திருந்தா இந்த மாதிரி லட்சக்கணக்கில் கடனை வெளியே வாங்க வேண்டியதே இல்லை. இப்போ சைட்டுக்கு பணம் ரெடி பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குதில்ல என்று சொன்னார். இந்த வார்த்தைகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. போலாம் வாங்க, நான் அக்கா கிட்ட அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் நிம்மதியானவர் போல் காப்பிக்கு பணம் கொடுக்க போனார். நான் அவர் கையை பிடித்து நிறுத்தி காசை எடுத்து கல்லாவில் கொடுத்து வெளியே வந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு பின்பு 1 வாரம் ஓடி இருக்கும். ஒரு நண்பனை பார்க்க அக்கா வீட்டு வழியாக போக வேண்டும். அப்படியே மாமாவின் நிலைமையை அக்காவிடம் எடுத்து சொல்லி மாமாவை அவசரப்படுத்த வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். மனதிற்குள் நினைத்தவாறே வெளியே வந்தேன். எதிரில் என்னை நோக்கி அக்காவின் 2வது பையன் வேகமாக வந்து கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அவன் முகத்தை பார்த்ததும் எனக்கு சுருக்கென்றிருந்தது. என்ன பாபு, ஏன் இப்படி வேகமாக ஓடி வர என்று கேட்டேன். அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் என்று அவன் சொன்னான். சொன்னவனை இழுத்து கொண்டு வேகமாக மருத்துவமனையை நோக்கி நடந்தேன். மனதுக்குள் அக்காவின் ஃப்ளாட் கனவும் மாமாவின் கடன் பிரச்சனையும் வந்து போயின என்றான்.